கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்த ஸ்தோத்திரம். சாட்சின்னு சொன்னால் நான் நிற்கிறது இன்னைக்கு பெரிய சாட்சி தான். சாதாரணமாக சுமார் ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் நான் இன்றைக்கி வரேன். இந்த இடத்துல வந்து பார்க்குற நேரம் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசம்னு சொன்னால் தேவண்ட சிந்தையிலேருந்து பார்க்குற நேரம் எல்லாம் வித்தியாசம். இந்த இடத்துல வந்து நான் கூடுறதெல்லாம் பேசுறதும் இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் ஏறியோ எங்கே போயிட்டு பேசினாலும் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு. கூடுதலாக நான் பேச மாட்டேன், கொஞ்ச நேரம் பேசிட்டு மீதியான காரியத்துக்கு போவோம். இந்த 1963 இந்த விசேஷமான நாளில் 27வது அப்படின்னு சொன்னால், எனக்கு இந்த வயசு வந்து 27 ஆகுது. இதுதான் முதல் முறை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை செய்கிறதும் பார்க்குறதும். ஏன்னா இந்த சின்ன பிள்ளைங்க வந்து செய்கிற நேரம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. ஏன்டா நான் அந்த டைமில் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதொன்று சான்ஸ் ஒன்று இருக்கலையே, ஏன் நம்ம போய்ட்டு செய்ய இல்லையே, அவ்வளோ ஒரு வேதனையாக இருந்துச்சு இன்னைக்கு இதை பார்க்குற நேரம். அதே மாதிரி தான் அந்த சிரிச்சுக்கிட்டு எல்லோரும் அந்த ஒரு எனர்ஜியோட ஒரு வித்தியாசமான ஒரு ஆர்ப்பரிப்பு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து பேசுகிறதுக்கோ. அதுதான் ஒரு வேலைங்களில் பாட்டு படிக்கிற நேரமும் டக்குன்னு ஓடி வந்து பிரதர் சொல்கிற நேரம் இன்றைக்கி காலையிலையும் சொல்லிட்டு இருந்தார் ஒரு பாட்டு ஒன்று படிப்போமான்னு. எனக்கு அந்த நேரமும் யோசனையாக இருந்துச்சு, என்ன பாட்டு படிக்கிறது, என்ன புது பாட்டுகள். புது பாட்டுன்னு சொல்கிற நேரம் எங்களுக்கு அந்த வேலையில் இருக்கிற நேரம் அந்த பெரிய பாட்டுகள்னால் படிக்க டைம் இல்லை. பழைய பாட்டுகள்னால் தான் கூட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதுக்கு தான் கேட்போம் படிப்போம். இப்போ இந்த ரேடியோவில் போக 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 கேட்டு 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 இந்த பாட்டுகள்னால் அப்படி தான் பாடமாகுனது. மிகுதியான விஷயங்கள்னு சொன்னால் இன்றைக்கி அப்பா அம்மா முன்னுக்கு இருக்கிறனால தான் நாங்கள் இன்றைக்கி நிற்கிறேன். அதே ஒரு பெரிய சாட்சி தான். முன்குறிப்பு வித்துனால தான் நாங்கள் நிற்கிறேன். அதே மாதிரி தான் எங்கிட்ட 4 சகோதரர்களும் அவங்களும் வருவாங்க இன்னைக்கு. அது நான் பெரிய சாட்சியாக அடுத்த முறை நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறேன். ஆமென்.